அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாகியுள்ளது. ஜூலை மாதம் முதல் கூடுதல் அகவலைப்படி குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய தலைநகரான டெல்லியில் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் சூடுபடுத்தியுள்ளன. நாடு முழுவதும் 8வது சம்பள கமிஷன் அமல்படுத்துவதற்கான காத்திருப்பு தொடர்கிறது. கமிஷன் அதிகாரிகள் பல்வேறு நகரங்களில் ஊழியர் சங்கங்களுடன் கூட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த சூழலில் இந்த கூடுதல் அகவலைப்படி செய்து அரசு ஊழியர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் இந்த உயர்த்தப்பட்ட அகவலைப்படியை ஜூலை 1, 2026 முதல் பெறலாம். ஆனால் பணவீக்க புள்ளி விவரங்களின்படி 3% அகவலைப்படி உயர்வு உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. AICPAIW வெளியிட்ட பணவீக்க தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த கூடுதல் அகவலைப்படி கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது அரசு ஊழியர்கள் 60% அகவலைப்படி பெறுகிறார்கள். 3% அதிகரித்தால் அவர்களின் மொத்த அகவலைப்படி 63% உயரும். ஜூன் மாதத்திற்கான AICPAIW குறியீடு 151.9 புள்ளிகளாக இருந்தது. இதன் காரணமாக கடந்த 12 மாதங்களின் சராசரி குறியீடு 148.65 உள்ளது. இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தான் 3% அகவலைப்படி உயர்வு பற்றிய பேச்சு எழுந்துள்ளது. இந்த கணக்கீட்டின்படி அகவலைப்படியின் விகிதம் 63.76% உள்ளது. அரசு அகவலைப்படியை முழு எண்களில் கணக்கிடுவதால் 63% அகவலைப்படி கிடைக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது என்று கருதப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 முதல் உயர்த்தப்பட்ட அகவலைப்படியை பெறுகிறார்கள். 12 மாத சராசரி நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலேயே இந்த தொகை தீர்மானிக்கப்படுகிறது. அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 இருந்தால் கூடுதலாக ரூபாய் 540 கிடைக்கும். 30,000 சம்பளத்திற்கு 900, 50,000 சம்பளத்திற்கு 1,500 கூடுதலாக கிடைக்கும். கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அகவலைப்படியை 2% உயர்த்தியது. இதனால் அகவலைப்படி 58%இருந்து 60% உயர்ந்தது. தற்போது 60%இருந்து 63% உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.